வாழ்த்துக்கள் சார். பாலா சார், உங்கள் படத்தில் கிட்டத்தட்ட நான் கடவுள் படத்துலையும் சரி, இந்த படத்துலையும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல. சும்மா பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ என்ன அப்படி இருக்காங்க, ரொம்ப அழுகாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது. அவங்களோட உலகத்தை காமிக்கணும். அவங்களுக்குள்ள நம்ம வாழ்கிறாங்க, நமக்குள்ளே தானே அவங்களும் வாழ்கிறாங்க, நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க. ஸோ அதை காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. சார், விஷாலுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க. நீங்கள் இந்த அவனிவனில் அந்த கண் இது பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலை கெடுத்துருக்குன்னு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இது நான் என்ன பதில் சொல்கிறது? டாக்டர் சர்டிஃபிகேட் என்ன வாங்கி கொடுக்கலாம். அது எப்படி கண்ணை யாரோ என்கிட்ட சொன்னாங்கப்பா, நான் பார்க்கல, கண்ணை வச்சு பிடிச்சி தச்சிட்டேன் அப்படின்னு. அது எப்படியா கண்ணை பிடிச்சி தைக்க முடியும்? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தோன்றதா பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிற வேண்டியதில்லை. சார், அருண் விஜய்ட்டு ஒரு கொஸ்டின் சார். சார், இப்போ நீங்கள் சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கீங்க, முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர். அதேமாரி சீமானும் சினிமாலாம் இருக்கார், அவர் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர். இப்போ சமீப காலமாக பெரியாரை பற்றி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பாக கருத்தில் போயிட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன, அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி பேசுறது சரியா? அவர் என்ன சொன்னாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. நேற்று நைட்டு கூட அவர்கிட்ட பேசுகிறம்போது கூட அது என்னன்னே சொன்னீங்கன்னு நானும் கேட்கல. அவரும் அதை பற்றி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச மாட்டார். என்கிட்ட பேசும்போது தம்பிங்கிற உறவு மட்டும்தானே தவிர அரசியல் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. சார், நீங்கள் எல்லாருமே பாலுமகேந்திரா சாரோட சிஷ்யர்கள், எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள், சீமான் சார், ராம் சார், வெற்றிமாறன், சுகா குரூப், உங்கள் குருநாதர் பேரில் சென்னையில் ஒரு நினைவு சின்னம், ஒரு சிலை, ஒரு தெரு, ஒரு விருது எதுவுமே கிடையாது. சிஷ்யர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஏன் குருநாதர் மறந்தீங்க? மறந்தீங்கன்னு எப்படி சொல்லலாம்? அவர் தான் நமக்குள்ளே இருக்கிறாரு, எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும்? தெரு பேர் வைக்கலாம், ஒரு சிலை வைக்கலாம்னு சொல்ல வர்றாரு. அது அரசாங்க முடிவெடுக்க வேண்டியது. நம்மளே ஒரு தெரு உருவாக்கி நம்மளே பேர் வச்சோம்னா விடுவாங்களா? அதனால முறைப்படி தான் செய்யணும். சார், அருண் விஜய்கிட்ட ஒரு கேள்வி. அருண்ஜி சார், ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பாலா சாரோட பண்ணணும் அப்படின்னு, அது அமைஞ்சது. என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க பாலா சார்ட்டேருந்து? இந்த அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை, ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இதில் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு கதாபாத்திரத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பாலா சார்ட்டேருந்து அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அதான் எனக்குள்ளே இருக்கிறத இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு என் மேலே எனக்கு நம்பிக்கை கொடுத்தது பாலா சார். ஸோ ஐ திங்க் அதுக்கு நான் ரொம்ப நன்றிகள் பாலா சாருக்கு இந்த நேரத்தில். ஸோ எவ்ரிதிங் இன்னைக்கு எல்லாரும் அப்லாட் பண்ணுறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அது பாலா சார் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் கொண்டு வந்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். உங்கள் கேள்விகளுக்கு நன்றி. பொங்கல் படமாக வந்த வணங்கான் படம் மிகப்பெரிய வெற்றியாக்கிய ஊடகத்தையும் கொண்டு போய் சேர்த்த மக்களுக்கும் படக்குழுவினர் சார்பில் நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஒரு குரூப் ஃபோட்டோ. தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.